வணக்கம் நண்பர்களே. ஆசிரியர் தகுதி தேர்விற்கான தமிழ் பாடப்பகுதியில் யாப்பிலக்கணம் பற்றிய சுருக்கமான சில பாடக்குறிப்புகளை தேர்வுக்கு முன்பு நாம் நினைவில் கொள்வது மிகுந்த பலனளிக்கும். வாருங்கள், பாடத்தை பார்க்கலாம். யாப்பிலக்கணம். செய்யுள் இயற்றுவதற்குரிய இலக்கணம் யாப்பிலக்கணம் எனப்படும். யாப்பின் உறுப்புகள் 6 வகைப்படும். யாப்பின் உறுப்புகள் 6. அவை எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. இவை 6ம் யாப்பின் உறுப்புகள். எழுத்து மற்றும் அசை. எழுத்துக்கள் சேர்ந்து ஒலிப்பது அசை எனப்படும். இது 2 வகைப்படும். நேரசை, நிறையசை. நேரசை என்றால் தனிக்குறில் ஒற்றெடுத்து, தனிநெடில், நெடில் ஒற்று. உதாரணமாக தனிக்குறில் க, தனிக்குறில் ஒற்று கல், தனிநெடி கா, நெடில் ஒற்று கால். நிறையசை என்பது இரு குரில் இணைந்தது, இரு குரில் ஒற்று, குறில் நெடில் இணைந்து, குறில் நெடில் ஒற்று. கல, களம், கலா, கலாம் என்பது நிறையசை. அடுத்ததாக சீர், தலை. அசைகள் பல சேர்ந்து அமைவது சீர் எனப்படும். ஓரசைச்சீர், ஈரசைச்சீர், மூவசைச்சீர், நாலசைச்சீர். சீர்கள் ஒன்றோடொன்று கட்டுப்படுவதை தலை என்பார்கள். தலை 7 வகைப்படும். அதற்கு அடுத்து அடி. அடி என்பது 5 வகைப்படும். சீர்கள் பல தொடர்ந்து வருவது அடி. 2 சீர்களை கொண்டிருந்தால் அது குரலடி, 3 சீர்கள் இருந்தால் அது சிந்தடி, 4 சீர்கள் இருந்தால் அதற்கு பெயர் அளவடி, 5 சீர்கள் இருந்தால் அதற்கு நெடிலடி, 6 அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்களை கொண்டது கழி நெடிலடி. தொடை. செய்யுளில் அடிகளிலோ சீர்களிலோ எழுத்துக்கள் ஒன்றி வர தொடுப்பது தொடை எனப்படும். மோனை. அடிகளில் சீர்களில் முதலெழுத்து ஒன்றாக இருந்தால் அது மோனை. அடிகளிலோ சீர்களிலோ 2வது எழுத்து ஒன்றாக இருந்தால் அது எதுகை. அடிகளிலோ சீர்களிலோ இறுதி எழுத்தோ அசையோ சொல்லோ ஒன்றாக இருந்தால் அது இயைபு. கடந்த கால தேர்வுகளில் கேட்கப்பட்ட சில வினாக்களை பார்க்கலாம். செய்யுளின் அடியிலோ சீரிலோ 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது என்ன? மோனைத்தொடை, எதுகுத்தொடை, இயைபு தொடை, முரண் தொடை. 2வது எழுத்து ஒன்றாக இருந்தால் அதற்கு பெயர் எதுகைத்தொடை. 4 சீர்களை கொண்டு அமையும் செய்யுள் அடிக்கு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சிந்தடி, அளவடி, நெழிலடி, குரலடி. இவற்றில் சரியான விடை அளவடி என்பதாகும். அடுத்து அணி இலக்கணம் பார்க்கிறோம். அணி என்பதற்கு அழகு என்று பொருள். செய்யுளை சொல்லாலும் பொருளாலும் அழகுறச் செய்வதற்கு அணி இலக்கணம் பெயர். ஓமையணி. ஒரு பொருளை விளக்குவதற்கு அதனுடைய தொடர்புடைய பிறிதொரு சிறந்த பொருளை ஓமையாக கூறுவது. இதிலே ஓம உருவாகிய போல, புறைய, ஒப்ப, மான என்பது வெளிப்படையாக வரும். மயில் போல ஆடினால், மீன் போன்ற கண்கள். சில சமயத்தில் உலகில் இல்லாத பொருளை ஓமையாக கூறுவதற்கு இல்பொருள் ஓமையணி என்று பெயர். அன்பு நெய் பாய்ச்சி. அன்பை நெய்யாக உருவகிப்பது போல அல்லது பொன்மழை பொழிந்தது போல. இது கற்பனை. 2வதாக நாம் பார்ப்பது உருவக அணி. ஓமை வேறு, ஓமிக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றே என்று தோன்ற கூறுவது. இதில் ஓமொருவல் மறைந்து பொருள் முன்னும் ஓமை பின்னுமாக அமையும். உதாரணமாக முகமதி என்பது உருவகம். மதி முகம் என்பால் அது ஓமை, மதி போன்ற முகம். ஆனால் முகமதி என்பதனால் அது உருவகம். தமிழ்த்தேன் என்பது உருவகம். தேன் போன்ற தமிழ் என்றால் அது ஓமை. ஆனால் தமிழே தேனாக இந்த இடத்தில் உருவகப்படுத்தப்பட்டிருக்கிறது. 3வது அணி தற்குறிப்பேற்ற அணி. இயல்பாக நடக்கும் ஒரு நிகழ்ச்சியின் மீது கவிஞன் தன் கருத்தை ஏற்றி கூறுவதற்கு தற்குறிப்பேற்ற அணி என்று பெயர். தன்மை குறிப்பு ஏற்றல் அணி. சிலப்பதிகாரத்திலே கோவலனும் கண்ணகியும் மதுரைக்குள் நுழைகிற போது மதுரையில் மேலிருந்த கொடிகள் காற்றில் இயல்பாக அசைந்தன. ஆனால் இளங்கோவடிகள் மதுரைக்கு வரவேண்டாம் என்று கொடிகள் அசைவதாக குறிப்பிடுகிறார். போருழந்தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மெரித்தை கை காட்ட. இந்த வரிகளிலே கவிஞர் தன்னுடைய குறிப்பை ஏற்றி கூறியதால் அது தற்குறிப்பேற்ற அணி என்ற பெயர். சிலேடை அணி அல்லது இரட்டுற மொழிதல் அணி. ஒரு சொல் அல்லது தொடர் இரு பொருள்பட வருமாறு அமைப்பது சிலேடை அணி எனப்படும். எடுத்துக்காட்டாக ஓடும் இருக்கும் அதனுள் வாய் வெளுத்திருக்கும் என்று தொடங்கும் பாடலில் தேங்காய்க்கும் நாய்க்கும் பொதுவான பொருள்பட அமைந்திருக்கிறது.
சரி, கலந்த கால தேர்வுகளில் எந்த மாதிரியான வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கிறது? போரிழந்தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட. இந்த பாடல் வரிகளில் பயின்றுள்ள அணி என்ன? தற்குறி பேற்றாணி. ஒரு சொல் அல்லது தொடர் இரு பொருள்பட வருமாறு பாடுவது எவ்வகை அணி? சிலேடை அணி.